வணக்கம். ஸ்ரீராமர் டெம்பிள் இனாகுரேஷனில் நிறைய விஐபிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த விஐபிஸ் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இந்த கோவிலோட நிர்வாகம் சார்பாக கொடுத்துருக்காங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸஸ் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். January 22, 2024 அன்னைக்கு இனாகுரேஷன் பண்ணாங்க. இந்த இனாகுரேஷன் செரிமனி அப்போ பிரான் பிரதிஷ்டா அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்வும் நடந்துச்சு. இந்த கோவிலுக்கு நரேந்திர மோடி அவர்கள் கான்சக்ரேட் பண்ணி வச்சாரு. இந்த இனாகுரேஷன் செரிமனியில் கலந்துக்கிறதுக்காக கோவில் சார்பாக இந்தியா முழுக்க இருக்க நிறைய விஐபிஸ்க்கு இன்விடேஷன்ஸ் அனுப்பிச்சாங்க. நிறைய விஐபிஸும் இந்த இனாகுரேஷன் செரிமனியில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா விஐபிஸ்க்கும் கோவிலோட அறக்கட்டளை சார்பாக கிஃப்ட்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கிஃப்ட் எங்கே தயாரிச்சாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தோட கேபிட்டல் லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் தான் இந்த கிஃப்ட் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்வீட் ஸ்டாலோட நேம் சப்பன்பாக். ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை தான் இந்த கிஃப்ட் பாக்ஸஸை இந்த ஸ்வீட் ஸ்டாலுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. ஆர்டர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அறக்கட்டளை அவங்கக்கிட்ட பில் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்வீட் ஸ்டால்லேருந்து பில் எதுவுமே கொடுக்கப்படலை. ஏன் அப்படின்னா இந்த கோவிலோட இனாகுரேஷன் அப்படின்றது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட். இந்த ராமர் கோயிலுக்காக பிரசாதம் தயாரித்து கொடுத்ததே தங்களுக்கு பெரிய பாக்கியம்னு நினச்சி இதுக்காக பேமெண்ட் எதுவுமே அவங்க வாங்கலை. சரி, இந்த கிஃப்ட் பாக்ஸஸ்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்றதை பார்ப்போம். இந்த கிஃப்ட் பாக்ஸஸ்குள்ளே 7 பொருட்கள் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா 2 மாலாடு, அப்புறம் ஒரு கூர் ரேவ்டி அப்படின்றது ராஜஸ்தானி ஸ்வீட். அடுத்தது ராம் தானா சிக்கி அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் சீடு. இந்த கீரை வகையை ராமர் விரும்பி சாப்பிட்டதா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. 4th ஒன் அத்விதான் ரோலி அப்படின்னா செந்தூரம். 5th ஒன் துளசி இலை. 6th ஒன் ராமர் விளக்கு. அது மட்டும் இல்லாமல் சில ஏலக்காய் விதைகளையும் இந்த கிஃப்ட் பாக்ஸில் வச்சு கொடுத்துருக்காங்க. சரி, இதை பற்றின அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த கிஃப்ட் பாக்ஸோட கலர் மற்றும் அதில் இருந்த லோகோ என்னென்னன்றதை பார்க்கலாம். இந்த கிஃப்ட் பாக்ஸ் காவி கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மேலே ஸ்ரீராம் ஜென்மபூமி தீர்த்த அறக்கட்டளையோட லோகோவும் ஹனுமன் கார்கி கோவிலோட லோகோவும் இருந்திருக்கு. இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸும் இருந்திருக்கு. அந்த பாக்ஸ்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னா லால் ராம் டெம்பிள் பில்ட் பண்ணுறதுக்காக பேஸ்மெண்ட் தோண்டினப்போ ஸ்ரீராம் டெம்பிளோட கருவறை இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எடுத்த கருவறை மண்ணை தான் ஒரு பாக்ஸ்லையும் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சராயு ரிவரோட தீர்த்தம், அப்புறம் ராமரோட உருவம் பதிச்ச ஒரு பித்தளை தட்டு, அப்புறம் ஒரு வெள்ளித்தட்டு, இதெல்லாம் வச்சு தான் அந்த கிஃப்ட் பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை பற்றின அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன, இதில் கலந்துக்கிட்ட விருந்தினர் எல்லாத்துக்குமே நாட்டு பசும்பாலிருந்து எடுக்கப்பட்ட நெய்யால் செஞ்ச பிரசாதத்தை சாத்விக் உணவாக கொடுத்துருக்காங்க இந்த அறக்கட்டளை. இதை தயாரித்தது யார் அப்படின்னா குஜராத் பாரதி கார்வி அப்படின்ற குஜராத்தை சேர்ந்த ஒரு அறக்கட்டளையும் சன்ஸ் சேவா சனஸ்தன் அப்படின்ற ஒரு அறக்கட்டளையும் இணைஞ்சு தான் இந்த பிரசாதத்தை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 200 பேர் கண்ட குழு 5000 நபர்களுக்கு இந்த சிறப்பு பிரசாதத்தை தயார் பண்ணியிருந்திருக்காங்க. ஸ்பெஷலாக பிரசாதம் சம்பந்தமாக கோவிலோட சார்பாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரசாதம் ஆன்லைனில் கிடைக்காது, ஆன்லைனில் அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரசாதம் கோவிலுக்கு நேராக வரவங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும், ஆன்லைனில் இந்த பிரசாதம் விற்கப்பட மாட்டாது அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஆன்லைனில் ஸ்ரீராமர் டெம்பிளோட பிரசாதம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது போலி, அதுக்கும் கோவிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.